ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तव नेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच भक्त्यात्मनन्यया शक्यः अहमेवं विदोऽर्जुन ज्ञातुं द्रष्टुं च तत्त्वेन प्रवेष्टुं च परन्तप मत्कर्म कृन्मत्परमः मद्भक्तः सङ्गवर्जितः निर्वैरः सर्वभूतेषु यः स मामेति पाण्डव। भक्त्या अनन्या भक्त्या शक्यः अहम् एवं विधः ज्ञातुं द्रष्टुं तत्त्वेन प्रवेष्टुं च हे परन्तप हे अर्जुन। இந்த மாதிரியான என்னுடைய ஸ்வரூபத்தை விஸ்வரூபதரனான என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்றதுக்கும் பார்ப்பதற்கும் தத்துவரூபமாக என்னை சேர்வதற்கும் பக்தி ஒன்னால மட்டும்தான் முடியும். எப்பேற்பட்ட பக்தினா அனன்ய பக்தி, ஈஸ்வர பக்தி. ஏன்னா இந்த பக்தி பஜ அப்படிங்கிற அர்த்தம், அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஈஸ்வரனுக்காக இருக்கிறது, ஈஸ்வரனையே உபாசிக்கிறதுன்னு தானே ஆகிறது. அப்போ அது பக்தியினாலதான் முடியும். பக்தி பக்திங்கிறது தான் அந்த பஜன்ற சப்தத்துக்கான வார்த்தை. பக்தி நான் பல விதமா அந்த பக்திங்கிற வார்த்தையை நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோம். இங்க அனன்ய சிந்தையதான் பக்திங்கிற. அபிருதக் பூதையா பகவதா அந்யத்ர பிருதக் ந கதாச்சிதபி யா பவதி சா அனன்யா பக்தி. பகவானை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஞானத்தோடு இருக்கிறது அனன்ய பக்தி. அந்த மாதிரி ஒரு பாவம் தான் கர்ம யோகமாகிறது. அதனாலதான் கர்ம யோகம் வேற பக்தி வேறன்னே சொல்ல முடியாது. எல்லாருமே கர்மா பண்ணிதான் ஆகணும். பக்தன்றவனும் கர்மா பண்ணதான் போறான், கர்ம யோகியும் கர்மா பண்ண போறான். கர்ம யோகியும் என்ன ஒரு பாவத்தோட கர்மா பண்றான், ஈஸ்வர அனன்ய புத்தியோட பண்றான், அதுதான் பக்தி. அதனால தனியா பக்தன் வேற கர்ம யோகின்றவன் பக்தி இல்லாம பண்றவனுக்கு கர்ம யோகின்ற பேர் கிடையாது. இப்போ தர்மா தர்மப்படி நான் காரியம் பண்றேன்,
அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பா ரைட்டியஸ் பீப்புள். எனக்கு பெருசா பகவான்லாம் ஒன்றும் முக்கியம் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பண்ணணும், நீதி நேர்மையோட நியாயத்தோட இருக்கணும், அது போரும்னு இருக்கான். அப்படிங்கிறவனை வந்து நம்ம கர்ம யோகின்னு சொல்ல முடியாது, தார்மிகன்னு சொல்லலாம், தர்மப்படி வாழறான். ஆனா அந்த தர்ம ரூபம் ஈஸ்வர ஸ்வரூபம் தான் தர்ம அப்படின்றது மட்டும் இல்லாம ஈஸ்வர லட்சியமா இருக்கணும். ஈஸ்வரனை அடையறதுக்குன்னு அவன் அதை பண்ணும் பொழுதுதான் அவன் பக்தன் ஆகிறான். அடுத்த ஸ்லோகத்துல அதை சொல்ல போற. மத்கர்ம கிருத்து மத் பரமஹா, நான் யாருக்கு பரமமாக இருக்கிறனோ, என்ன அடையறதுதான் யாருக்கு லட்சியம்னு இருக்கோ அப்படிப்பட்ட கர்மயோகி பக்தன் ஆகிறான். அப்படிப்பட்டவன் தான் கர்மயோகி. அப்போ அவன் தான் பக்தனும் கூட. ஈஸ்வரன் தான் அப்படின்ற அப்படின்னு இருக்கும் பொழுது அத லட்சியமாக இருக்கும் பொழுதுதான் அது வந்து அனன்ய பக்தி ஆகுது. ஏன்னா இருக்கிறது எல்லாம் ஈஸ்வரன், அதை தவிர வேற இல்ல. அந்த ஈஸ்வர சுரூப தன்மையை நான் புரிந்து கொள்வதுதான் என்னுடைய லட்சியம். அதுல என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது அது பக்தி ஆகுது. சர்வைஹி அப்பி கரணைஹி வாசுதேவாது அந்யத்து ந உபலப்யதே யயா. வாசுதேவனுக்கு அந்நியமாக வேற எதுவும் அவனால் கண்ணுனாலேயோ மூக்குனாலேயோ காதுனாலேயோ ஸ்மரணையனாலேயோ அடைவதற்கு இல்லை. எங்க பார்த்தாலும் எதை நினைச்சாலும் அது பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு புத்தி யாருக்கு இருக்கோ, ஒரு ரெகக்னிஷன் யாருக்கு இருக்கோ, அது அனன்ய பக்தி. அனன்யா பக்தி தயா பக்தியா சக்கியா அகம். என்ன சக்கியா? அடைவதற்கு ஏற்றவனாகிறேன். அகம் ஏவம் விதா விஸ்வரூப பிரகாரா. இந்த மாதிரியாக விஸ்வரூபமாக, சர்வ சாட்சியாக, சர்வாந்தர்யாமியாக, சர்வபூதனாக, சர்வ ரூபமா என்னென்னலாம் வியக்தமா இருக்கோ எல்லா வியக்த ரூபமாகவும் ஈஸ்வரன் தான் இருக்கான் அப்படிங்கறதா விஸ்வரூபம். அப்படி இருக்கிற என்னுடைய சுரூபத்தை ஞாத்தும் சாஸ்திரதா, சாஸ்திரத்தினால தெரிந்து கொள்றது. ந கேவலம் ஞாத்தும் சாஸ்திரதா திரஷ்டும் ச சாட்சாத்கர்த்தும். சாஸ்திரத்தினால தாத்பரிய நிச்சயம், இதுதான் சாஸ்திரம் சொல்ல வருது, அதுவே முதல் படி. ஏன்னா சாஸ்திரம் ஒவ்வொரு விதமாக பீப்புளால வந்து இன்டர்பிரட் பண்ணப்படுறது. ஒரு பகவத்கீதையே 10 விதமா 100 விதமா சொல்லிட்டு இருக்கா ஒருத்தர். ஒரு இப்ப இதுதான் சாஸ்திர தாத்பரியம் அப்படிங்கிற அர்த்த நிர்ணயம் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப அந்த சுரூபத்தை அனுசந்தானம் பண்ணி சாட்சாத்காரம் பண்றது, அதுவும் சாஸ்திரம் வழியாதான். சாஸ்திர திருஷ்டினால சுரூபத்தை பார்க்கும் பொழுது அந்த ஞானத்தை அடையிறதுங்கிறது சாட்சாத்கர்த்தும் தத்வேன தத்வதா பிரவேஷ்டும். தத்துவஸ்வரூபமாக பகவத் ஸ்வரூபம் தான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற அந்த தத்துவம் வழியாக தத்துவத்தினால பிரவேஷ்டம். வேற ஒரு பிரவேஷ்டம்ங்கிற அர்த்தத்துக்கு வேற விதமா எப்படி பிரவேசம் பண்றது? என்னை தவிர வேற ஒன்னா இருக்கிறதுல நான் போய் பிரவேசம் பண்ணலாம். ஒரு வீடு இருக்குன்னா அதுக்குள்ள நான் கிரக பிரவேசம்னு பண்றேன். என்ன அப்போ இங்க வந்து நான் வேற வீடு வேறையே இல்லை, எல்லாம் ஒரே பிரம்ம வஸ்துதாங்கிற ஞானம் ஏற்படும். ஞானத்தினால அப்போ அஜ்ஞானம் போய் ஞானத்தினால பிரவேசம் ஆகிறது, அந்த சுரூப பிரவேசம். என்னை தவிர நான்றதுல நான் பிரவேசம் பண்ண முடியாது, ஏற்கனவே நான் தான். அப்போ அது என்னத்த பிரவேசம்னு சொல்றோம்? நான் இல்லாததெல்லாம் நான்ல சேர்த்து பாக்குறேனே, அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும் பொழுது சர்வபூதமாக இருக்கிற என் சொரூபந்தான் அப்படிங்கறதுல நான் போய் சேர்றேன்னு அர்த்தம். சேர்றேங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஔபச்சாரிகமான வார்த்தை தான். நுழைகிறேன், தனக்குள் அடங்கியது அப்படின்லாம் சொல்றோமோ இல்லையோ, அதெல்லாமே வந்து உபச்சாரத்துக்காக சொல்ற வார்த்தை தானே ஒழிய பிரவேசம் அப்படின்னா எதுக்குள்ள பிரவேசிக்க போறது? அஜ்ஞான நிவர்த்தியே இங்க பிரவேஷ்டும். அதனால்தான் தத்துவேன தத்துவதா பிரவேஷ்டும் ச மோக்ஷம் ச கந்தும் அப்படின்னு பாஷிக்காரர் சேர்த்துக்கிறார். அதுதான் மோட்சம், பக்தியினாலதான் மோட்சம் அப்படின்னு ஆறுது. பக்தியினாலதான் மோட்சம் கிடைக்கிறது
எப்படி ஞானம் அடைவதின் மூலமாக. அதனால்தான் பக்தி, பகவத் பக்தியே மோட்சத்தை கொடுக்கறதுன்னு இந்த இந்த ஸ்லோகம் தான் சொல்றது. பக்தியா ஏவ திரஷ்டும் சக்கியா அகம், பக்தினாலதான் நான் பார்க்கப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க அதான் அர்த்தம். பகவான பக்தி இருந்தா, பக்தி பண்ணாதான் பகவானை பார்க்க முடியும் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனால் ஞாத்தும் தத்துவேன பிரவேஷ்டும் இந்த வார்த்தையெல்லாம் போடுறாரு இங்க பகவான். அதனால்தான் பாஷ்யக்காரர் சாஸ்திரதா அப்படின்னு அங்க சேர்த்துக்கிறார். சாஸ்திரஜ சாஸ்திரத்தினால அனுசந்தானம் பண்ணி, சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி, அதன் வழியாக தான் ஈஸ்வரன் அடையிறது அப்படிங்கிறது. ஏன்னா தத்துவம்ன்ற வார்த்தை வந்துடுத்து, ஞாத்துங்கிற வார்த்தையை போட்டிருக்கார். அப்ப எப்படி ஞாத்தும்? அப்ப இப்படித்தானே தெரிஞ்சுக்க முடியும். வெறும்னா ஞாத்தும்னா கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்க நிக்கிறார், அது திரஷ்டும்ல முடிஞ்சு போயிடுறது. அப்ப ஞாத்தும்னு எப்படி சொல்லுவேன்னா சாஸ்திரத்தா. அப்ப திரஷ்டும் தானே நீ சொல்ற அப்படின்னா, திரஷ்டும் தான். ஏன்னா வியக்தமான ஈஸ்வரனை பாக்குறது தானே, அவ்வியக்தத்தை சொல்லல. வியக்தமாக ஈஸ்வரன் சர்வ வியாபியா இருக்கானே, அந்த ஈஸ்வரனுடைய சுரூபத்தை எதெல்லாம் பாக்குறியோ அதனுடைய சுரூபம் என்ன அப்படிங்கறதுனால இங்க ஞாத்தும். அதுனா சர்வஸ்ய கீதா சாஸ்திரஸ்ய சாரபூதः அர்த்தः நிஸ்ரேயசார்த்தः அனுஷ்டேயத்வேன சமுச்சித்ய உச்சியதே. கீதா சாஸ்திரத்துக்கு சாரபூதமா என்ன இது வரைக்கும் சொன்னாரோ அதை சம்மரைஸ் பண்ணி, நிஸ்ரேயச பலமாகிய மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், அனுஷ்டேயத்வேன என்ன செய்யணும் நீ, சாரபூதமான அர்த்தம் இப்ப என்ன பண்ணணும், இப்போ எல்லாம் சொல்லிட்ட என்ன பண்ணணும்னா தான் இங்க சொல்றார். மத் கர்ம கிருத்து மத் பரமஹா மத் பக்தஹா சங்கவர்ஜிதஹா நிர்வைரஹா சர்வபூதேஷு யஹா சஹா மாமேதி பாண்டவ. சர்வபூதேஷு சர்வபூதேஷு யஹா மத் கர்ம கிருத்து மத் பரமஹா மத் பக்தஹா சங்கவர்ஜிதஹா நிர்வைரஹா சஹா மாமேதி. ஹே பாண்டவ, பூதங்கள்ல மனுஷர்களுக்கு, மனுஷ தேவர்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம் அங்க, அவர்களுக்கு நடுவில் யார் ஒருவன் மத்கர்ம கிருத்தாக என்னுடைய காரியத்தை எனக்காக செய்கிறானோ, மத்கர்ம மதர்த்தம் ரெண்டும் எடுத்துக்கலாங்க. மத் பரமஹா, யாருக்கு நான் தான் பரமகதியாக இருக்கிறேனோ, விஷ்ணுபதம் தத் விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையான்னு நான் தான் பரமமாக யாருக்கு இருக்கிறேனோ, மத் பக்தா எவன் என் பக்தனாக இருக்கிறானோ, யார் ஒருவன் சங்கவர்ஜிதனாக ஆசக்தி இல்லாதவனாக இருக்கிறானோ, நிர்வைரகா எதிரிகள் இல்லாமல் இருப்பவன், யாரையும் எதிரியாக பார்க்காதவனாக யாருக்கிறானோ அவன் மாமேதி, அவன் என்னை அடைகிறான். மத்கர்ம கிருத்து மதர்த்தங் கர்ம. பாஷ்யக்காரர் என்ன சொல்றார் பாப்போம். மத்கர்ம கிருத்து மதர்த்தங் கர்ம மத்கர்ம தத் கரோதி இது மத்கர்ம கிருத்து. என் என் பொருட்டு காரியம் செய்கிறவன் அர்த்தம். அவன் நித்திய கர்மாவா இருந்தாலும் சரி, நைமித்திக கர்மாவாக இருந்தாலும் சரி, ஏன் பண்றான்? மோட்சத்துக்காக பண்றான். மோட்சம்ங்கிறது என்ன? ஈஸ்வர சுரூபம் தான் மோட்சம். ஈஸ்வர ஸ்வரூபம் லட்சியமாக இருக்கும் பொழுது ஈஸ்வர ஸ்வரூபத்தை அடையறதுக்காகவே பண்றான். காரியம் எது பண்ணிட்டு இருந்தாலும், என்ன மாதிரியான காரியம் பண்ணாலும் அது எதுக்காக பண்றான்? அந்த காரிய பலனுக்காக பண்ணல. இது ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரனுக்காக ஈஸ்வரனுக்காக. ஏன்னா அவன் லட்சியம் ஈஸ்வரன் தான். மற்ற லௌகிக விஷயங்கள் எதுவுமே எதையும் கொடுக்க போறது இல்லை. அனன்ய சரணாகான்னு சொல்ல போறார் பாஷிகாரர். வேற எதுலயும் அவன் சரணத்தை அடையறது இல்லை. அனன்ய சரணாகனா வேற எந்த சுவாமியை வேண்டறது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அனன்ய சரணாகனா ராகத்வேஷமாகிய வஸ்துக்களுக்கோ தர்மா தர்மங்களுக்கோ எதை முக்கியத்துவம் கொடுக்கறான்னா, ராகத்வேஷத்தை விட்டுட்டு தர்மா தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான். ஏன்னா தர்மா தர்மம் ஈஸ்வர சுரூபம். அப்ப அந்த ஈஸ்வரனை அடையறதுக்காக ஈஸ்வர நியதியாக
ஏன்னா வர்ணாசிரம விபாகம் இருந்த காலத்துல எது விசேஷ தர்மம்ன்றதெல்லாம் இருந்தது. இப்போ சாமானிய தர்மம் தான் இருக்கு. விசேஷ தர்மத்தை நமக்கு எது சம்பவிக்கிறதோ அந்த காரியத்தை பண்றது அப்படின்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா ஈஸ்வரனுக்காக பண்றேன், ஈஸ்வரனுடைய கர்மா பண்றேன்னா ஈஸ்வரன் சொன்னாரா அவங்ககிட்ட நீ இதை பண்ணு, இதுதான் நான் உங்ககிட்ட நீ பண்ணணும்னு ஒவ்வொருத்தட்டையும் பகவான் சொல்றாரான்னு? சில பேருக்கு அது உண்டு. எனக்கு இது கட்டளை வரும். அது ஒரு கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, அத ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு எடுத்துக்கிறதா, இல்ல ஸ்பெஷல் பவர்ஸ்னு எடுத்துக்கிறதா, சுவாமி சொல்லுவார் அதுபடிதான் நான் பண்றேன், அந்த மாதிரி எல்லாருக்கும் வருதான்னு இல்லையே. அப்போ ஈஸ்வரன் சொல்றது என்ன, எப்படி எடுத்து புரிஞ்சுக்கிறது? இப்போ மத்கர்மன்னா ஈஸ்வரன் கர்மாவை தான் நான் பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி எனக்கு பிடித்ததா கர்மா அப்படின்னு எடுத்துட்டோம்னா, எது ஈஸ்வரனுக்கு பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன இல்ல பண்ற காரியம் எல்லாம் பண்ணும் பொழுது நான் கண்ணை மூடிண்டு பகவானே அப்படின்னு சொல்லிட்டு காரியம் பண்ணிட்டதுனால வெறும்ன ஒரு ஒரு தடவை பகவத் ஸ்மரணை பண்ணிட்டு பண்ணா அது ஈஸ்வரன் சொன்ன கர்மாவாகிறதா? இல்ல வெறும்ன பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கர்மா உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டதுனால மத்கர்ம கிருத்துன்னு ஆறுதா? ஸோ இது எப்படி மத்கர்மாவை புரிஞ்சுக்கிறதுன்னா, இத பகவானே பல இடத்துல சொல்ற. ராகத்வேஷௌ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேது தௌஹியஸ்ய பரிபந்தினௌ. அது மாதிரி ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா அதுவும் சொல்றாரு. அதனால பல இடங்கள்ல கர்மாவை நீ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அது மதர்த்தம் கர்ம. ஏன்னா மோக்ஷார்த்தம் இப்படி நீ கர்மாவை பண்ணும்போது ஸ்வதர்மத்தை பண்ணிதான் ஈஸ்வரனை அடையணும் அப்படிங்கிறத பகவான் சொல்றதுனால இந்த இடத்துல ஸ்வகர்மா ஸ்வதர்மம் இது ரெண்டு தான் சொல்ல வர்றார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதான் மதர்த்தங்கர்ம. மதர்த்தங்கர்மனா ஈஸ்வர நியத்தியாக இருக்கக்கூடிய தர்மம் வழியாக எனக்கு புத்தியில என்னுடைய தர்மம்னு எது பிரகாசிக்கிறதோ, அதே சமயத்துல என்னுடைய சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எனக்கு வந்திருக்கிற கர்மா எது இருக்கோ அதை எப்படி நான் பண்றேன்னா மோட்சத்தை லட்சியமா வச்சுட்டு ஈஸ்வரனுக்காக நான் பண்றேன் அப்படிங்கிறது தான் ஈஸ்வரார்த்தம் பண்ணக்கூடிய கர்மா. ராகத்வேஷத்துக்காக பண்ணாமல் மோக்ஷார்த்தியா இருக்கவன் செய்யக்கூடியதுதான் மத்கர்ம. அதுதான் மத்கர்ம கிருத்து. மதர்த்தங்கர்ம மத்கர்ம தத்கரோதி, எனக்காக செய்யப்படக்கூடிய கர்மா. மத் பரமஹா கரோதி பிருத்யா சுவாமி கர்ம நது ஆத்மனஹா பரமா பிரேத்திய கந்தவ்யா கதிஹீதி சுவாமினம் பிரதிபத்தியதே. சரி, வெறும் மத்கர்ம கிருத்தா இருந்தா போருமா? மத் பரமஹாவாக இருக்கணும். அதுக்கு பாஷிகாரர் சொல்றார், பிருத்யா சுவாமி கர்ம கரோதி. ஒரு சேவகன் தன்னுடைய முதலாளியினுடைய காரியம் அவன் சொல்றபடி பண்றான். என்ன சொல்றானோ அதை பண்றான். இதை எடுத்துன்னு வைனா எடுத்துன்னு வைக்கிறான். ஆர்மி சோல்ஜர் மாதிரி ஒரு ஜெனரல் என்ன சொல்றானோ இவன் அதை பண்ண போறான். அவனுடைய சூப்பர்வைசர் சொல்றதை அது பண்றான். அதனால அவன் லட்சியமாகறானா? அவனுடைய முதலாளி இவன் அடைய வேண்டிய அவனுக்குதான் முதலாளிக்காக அவன் பண்றான், முதலாளி அடையணுன்றதுக்காக பண்றான் இல்லையே. ஆத்மனஹா பரமா, இந்த முதலாளியை தான் நான் அடையணும், முதலாளிக்காக அவருடைய இஷ்டத்துக்காக தான் நான் இது பண்றேன். பிரேத்திய கந்தவ்யா கதிஹி, நான் இறந்து போன அப்புறம் இந்த முதலாளியாக மாற போறேன் அப்படின்னு சுவாமினம் ந பிரதிபத்தியதே. அவன் அவனுடைய முதலாளியை அப்படி பாக்குறது இல்ல. ஆனால் அயந்து மத்கர்ம கிருத்து மாமேவ பரமாம் கதிம் பிரதிபத்தியதே. ஆனால் இவன் என்ன பண்றான்? பக்தன் நான் தான் இவன் அடைய வேண்டியது, இவன் என்னை அடைவதற்காக மட்டும்தான் இவன் அவனுடைய காரியத்தை பண்றான். அதனால மத்பரமஹா அவன் அப்படி ஆகுன்னு சொல்றார். இது மத்பரமஹா அகம் பரமஹா பராகதிஹி யஸ்ய சகாயம் மத்பரமஹா. பரமஹான்றதுக்கு விற்பத்தி கொடுக்கிறார். பராகதிஹி யஸ்ய சகா, யார் ஒருவனுக்கு அல்டிமேட்டாக ஃபைனலாக அடைவதற்கு
நான் லட்சியமாகிறேனோ, என்ன பரமஹானா பராகதி எஸ்ய சஹா, யார் ஒருவனுக்கு பராகதியாக இருக்கானோ அப்பேற்பட்ட நான். அதனால மத்பரமஹா, ஈஸ்வரன் தான் அவனுக்கு கதி. என்ன அதை தாண்டிய ஒண்ணுத்துக்காக அவன் பண்றது இல்ல. காரியம் எல்லாம் எதுக்கு பண்றான்னா, நான் ஈஸ்வரனாகணும், ஈஸ்வரனோட ஐக்கியமாகணும் அப்படிங்கறதானே எண்ணம். ஈஸ்வரன் தான் வேற இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். ஈஸ்வரன் அடையறதுக்காக மட்டும்தான் பண்றான் அவன். ஈஸ்வரன் வைகுண்டத்துல இருக்காரோ, கைலாசத்துல இருக்காரோ, மறைஞ்சிருக்காரோ. அந்த ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, நீ இங்க இருக்கியான்னு தெரியல, இமயமலையில இருக்கியான்னு தெரியல பனியில, இல்ல கைலாசத்துல இருக்கியான்னு தெரியல, எங்க இருந்தாலும் எப்படி இருக்கிறவனா இருந்தாலும் உனக்கு நான் நமஸ்காரம், எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு ஒரு ஸ்லோகம். ஏன்னா எனக்கு கரெக்டா தெரியலப்பா நீ யாருன்னு, நீ எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போ, அதை பத்தி கவலை இல்லை, உனக்கு என் நமஸ்காரம்னு எழுதுறாரு. அப்பேதீக்ஷர் ஸ்லோகம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஈஸ்வரனை சேரணும் அப்படிங்கிறது தான் முதல்ல ஒரு ஒரு பக்தனுடைய இது. அப்ப கர்மயோகம் ஏன் பண்றான்? ஈஸ்வரன் அடையறதுக்காக பண்றான், அந்த லட்சியம்தான். பட் அவனே சாஸ்திர சிரவணம் பண்ண பண்ண ஈஸ்வரன் சர்வவியாபி, ஈஸ்வரன் தான் தன்னுடைய ஆதாரமா இருக்கிறது அப்படிங்கறதுனால அதையும் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு பண்றான். அதனால நான் பரமாகதியாக யாருக்கு ஆகிறேனோ அவனைதான் கர்மயோகி, அவன் தான் பக்தன். ஏன்னா அந்த கரண சுத்தி ஒன்னதான் லட்சியமா வச்சுட்டு இருக்கானே ஒழிய அந்த காரியத்தினால வரக்கூடிய பலன் அவனுக்கு லட்சியம் கிடையாது. எதை பண்ணாலும் அந்த ஈஸ்வரனா அவனுடைய பார்வையில இருந்து நகர்த்தாம யார் இருக்கானோ. இந்த கதை ஒண்ணு சொல்றது உண்டு இல்லையா, அந்த கையில எண்ணெயை எடுத்துட்டு பூமியை சுத்தி வான்னு சொல்லி நாரதர்கிட்ட கொடுத்து அனுப்பினார்னு ஒரு கதை. அதாவது ஒருத்தன் என்னுடைய பக்தன் யாருன்னு பெருமாள்கிட்ட கேட்டானாம். உன்னோட பெரிய பக்தன் யாரு அப்படின்னு நாரதர் கேட்டாராம். பகவான் சொன்னார், கீழே அந்த கிராமத்துல ஒரு ஆள் இருக்கான், பேர்லாம் மறந்து போயிடுத்து எனக்கு அந்த கதையில, அவனை போய் பார், அவன் தான் என்னுடைய பெரிய பக்தன் தான் அப்படின்னார் பகவான். நாரதர் போய் பாக்குறார். பார்த்தா அவன் காத்தால ஒரு தடவை பெருமாளை வேண்டான், அப்புறம் ஏதோ காரியம் பண்றான், தன்னுடைய குடும்பத்தை பாக்குறான், வயலுக்கு போறான் வரான், திருப்பி ஒரு தடவை சுவாமி வேண்டின்னு படுத்துக்கிறான். இவ்வளவுதான் அவன் பண்றான். அப்போ திருப்பி சொல்றார் நாரதர் சுவாமிகிட்ட, நான் இவ்வளவு தூரம் நாராயணா நாராயணா நாள் முழுக்க ஜபம் பண்றேன், பஜனை பண்றேன், என்ன பக்தன்னு சொல்லாம அங்க யாரோ ஒரு நாளைக்கு 2 தடவை வேண்டான் அவனை சொல்றேன்னு கேட்டா, அப்பதான் இந்த கதை எனக்கு வேகாதான் ஞாபகம் இருக்கு. எண்ணெயை கொடுத்து சுத்திட்டு வர சொன்னார். போயிட்டு வரும்பொழுது அவரால் வேற எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வெறும் எண்ணெய் ஸ்பில் ஆகாம இருக்கணும் அப்படிங்கறதுலயே பார்த்துட்டு போயிட்டு வந்தாராம். அப்பா ரொம்ப கஷ்டமா போயிடுத்து இந்த ஒரு காரியம் பண்றதுக்கு என்னாராம் திருப்பி அப்போ பகவான் கேட்டார், அந்த எண்ணெயை நீ போயிட்டு எடுத்துன்னு வந்தியே சுத்தி, அது வரைக்கும் நீ எவ்வளவு தடவை என்ன ஸ்மரிச்சேன்னார். அதும்போது நான் எண்ணெய் சொட்டாம இருக்கிறத பாப்பனா இல்ல உங்களை ஸ்மரிச்சுட்டு இருப்பனான்னு கேட்டாராம் நாரதர். அது அப்ப சொன்னார் பகவான், இப்போ ஒரே ஒரு காரியம் பண்ண நீ எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு வர்றது, அதும்போதே உன்னால ஸ்மரிக்க முடியல, அவன் நாள் முழுக்க ஆயிரக்கணக்கான விஷயத்த பண்ணும் பொழுதும் என் ஸ்மரணையை விடாம இருந்துட்டு இருக்கான், அப்ப அவன் தானே பக்தன்னு சொன்னார்னு ஒரு கதை படிக்கிறோம். அவன் 2 தடவை பண்ணாங்கிறது ரைட்டு. பட் பொதுவாக என்ன சொல்ல வர்றதுன்னா, இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதும், ஏன்னா எப்படியும் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்க போறோம். லட்சியம் காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா லட்சியம் எங்க இருக்கு? புத்தி முழுக்க ஈஸ்வரன் அடையணும் அப்படிங்கறதுல, அப்படிங்கறதுல இருந்து புத்தி மாறாம இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் மத்பரமா. வாழ்க்கை முழுக்க அந்த கமிட்மெண்ட் ஈஸ்வரனுக்கு தான். நித்திய கர்மா பண்ணாலும் சரி, ஜபங்கள் பண்ணாலும் சரி, லௌகிக விஷயங்கள் பண்ணாலும் சரி, அப்படி இருக்கும் பொழுது அவன் மத் பரமகான்னு ஆகும். அது மட்டும் இல்ல, மத் பக்தா மாமேவ சர்வ பிரகாரைஹி சர்வாத்மனா சர்வ உற்சாகேன பஜதே இது மத் பக்தா. சாதாரணமா மட்டும் அவன் என்ன பண்றது, ஈஸ்வரனை அடைஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு பாவம் இல்ல.
உற்சாகத்தோடு பண்றான் அப்படிங்கிற. அவனுக்கு எமோஷனல் ஹார்ட் அண்ட் சோல் ஃபுல்லா பகவான்கிட்ட தான் இருக்கு. அந்த சாஸ்திரம் படிக்கும் போதும் சரி, பூஜை பண்ணாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுதும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு ஒரு குதூகலமா இருக்கு, உற்சாகம் இருக்கு. ஏன்னா அதுல பகவான் மேல பிரியம் வரும் பொழுதுதானே அந்த உற்சாகம் வரும். அப்ப அந்த பிரியம் வந்தாதான் நீ பண்ற காரியம் கடனேன்னு ஒரு கர்மயோகம். இப்ப இந்த சேவா பண்றதுதான் கர்மயோகம், சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்றான்ல சில பேர். சில மிஷன்ஸ் இதுலலாம் கர்ம யோகா. டெய்லி கிச்சன்ல சாப்பாடு கொடுக்கறது, சர்வீஸ் பண்றது, இல்ல கார்டனிங் பண்றது, இதெல்லாம் கர்ம யோகா. 2 hours ஆஃப் கர்ம யோகா அப்படின்னு இருக்கும் டெய்லி. சில ஆஷ்ரம்ஸ் எல்லாம் போனா மார்னிங் கிளாஸ், அப்புறம் 12 o'clock லஞ்சு, 1 to 2 ரெஸ்ட், 2 to 4 கர்ம யோகா. அந்த 2 to 4 கர்ம யோகா என்னன்னா இந்த கார்டனிங் பண்றது, அதையும் தப்புன்னு சொல்லல, பட் அத கர்ம யோகா அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றது. சோ எல்லாம் என்ன எடுத்துன்ற உடனே சோசியல் சர்வீஸ் பண்றது, அதர் பீப்புள் பண்றதுதான் கர்ம யோகான்னு அப்படி டெஃபினேஷன் அப்படி வந்துடுறது. அதை பண்ணும் பொழுதும் அந்த உற்சாகம் எங்க இருக்கணும்? ஈஸ்வரன் அடையணும் அப்படிங்கறதுல புத்தி இருக்கும் பொழுதுதான் அது கர்மா யோகமாகிறது. அந்த லட்சியம் ஈஸ்வரனா இருக்கிறது சுவாபாவிகமாகவே அது இருக்கணும். ஏன்னா பகவான் மேல பக்தி, பகவானா அடைய போறோம். அதனாலதான் ஏதோ ஒரு கான்சியஸ்னஸ் சொன்னா இதுல பிரச்சனை. அந்த ஒரு பாவம் போயிடுறது. என்ன பாவம்னா, அந்த பகவான அடையணும்ன்ற அந்த ஒரு ஒரு உற்சாகம் இருக்கு இல்லையா? அந்த உற்சாகம் அதை பகவானா பார்க்கும் பொழுதுதான் இருக்கும். ஏதோ ஒண்ணு கான்சியஸ்னஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அதை பார்த்தோம்னா இன்னொரு ஒரு லௌகிக வஸ்துவை பாக்குற மாதிரி ஆயிடுறது. அதனாலதான் இங்க உற்சாகேன அப்படின்னு போடுறார் பாஷ்யக்காரர். ஸ்நேக ஸ்நேகா உற்சாகா அங்க வார்த்தை. சர்வ பிரகாரைஹி சர்வாத்மனா சர்வ உற்சாகேன பஜதே. எல்லா விதமாகவும் எல்லா தன்மையோடும் கூட எல்லா உற்சாகத்தோடும் பஜதே இது பக்தா. அதனால அந்த பகவான அடைய இருக்கிறது லட்சியமாக இருக்கும் பொழுது, அதுல ஒரு எமோஷனல் கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது அந்த எந்தூசியாசம் வரதான் வரும், உற்சாகம். ஏன்னா தன் சொரூபத்தை போய் எப்பவும் அடைய போறோம் அப்படிங்கறதுல உற்சாகம் எப்படி குறையும்? தான் எதுல இருந்து தள்ளி இருக்கேனோ திருப்பி அதுல போய் சேர போறேன், தன்னுடைய தன்மையிலேயே போய் சேர போறேன். ஒரு குழந்தை தன்னுடைய தாயார்கிட்ட போய் சேரும்போது எப்படி ஒரு உற்சாகம் இருக்குமோ, அதான் நம்ம நதிய கடல்ல சேர்ற திருஷ்டாந்தம் சொல்றது உண்டு. நதியானது இதுலயேதான் கீதையில தானே சொல்றார், எப்படி அடிச்சு பிடிச்சு ஒரு எதிர்க்க பெரிய பாறை நின்னாலும் அடிச்சு பேத்துண்டு போய் கடல்ல தேடி ஓடுறது. என்ன ஏன் அந்த கடல்ன்றது அதனுடைய பரஸ்வரூபம். அதனால எங்கேயோ இமயமலையில தோன்றி, ஆனா அந்த சமுத்திரத்துக்கு போக 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 ஸ்பீடு ஜாஸ்தியாயிட்டே போறது, அடிச்சுன்னு ஓடுறது அது. ஏன்னா அது தன்னுடைய சுரூபத்தை போய் அடையிற வரைக்கும் அது ரெஸ்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் அடைஞ்சிடுதுன்னா அப்புறம் நதி சத்தம் கிடையாம ஓஞ்சி போயிடுறது. அது கிட்ட போன உடனே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே உப்பு கரிக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி. ஏன்னா கடல் உள் வாங்கிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையோ, தன்னை சேர்த்துக்கிறார் பகவான். அந்த சுரூபம் அது கிட்ட போக போக அந்த கடல் தன்மைய நதி அடையிறது. அந்த மாதிரி ஈஸ்வரனுடைய சுரூபத்து கிட்ட போக போக அந்த பிரம்மவஸ்துவனுடைய தன்மையானது இந்த ஜீவாத்மாவை வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது, சுவாபாவிகமா ஆகிறது அந்த குணங்கள்லாம். அப்போ அந்த நதியை ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கறது உண்டு. ஏன்னா எப்படி ஒரு நதி யதா நதீனாம் பகவோம்பு வேகாக சமுத்திரமேவாபிமுகாத்ரவந்தி அப்படின்னு சொல்றார் பகவான். சமுத்திரமேவ அபிமுகாஹ அம்புவேகாக திரவந்தி. எப்படி ஒரு நதியானது அடிச்சு பிடிச்சு ஓடுறதோ
அப்படி உற்சாகத்தோட ஒரு பக்தனானவன் ஈஸ்வரனை தேடுறான். அதனால்தான் மத் பக்தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற. அந்த பக்தி இருக்கணும். இல்லைன்னா அந்த ஈஸ்வரனை அடையணுங்கிறது, மோட்சம்ங்கிறது என்ன ஆகும், ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் வேற எதுலயும் ஆசக்தி இல்லாம இருக்கிறது சங்கவர்ஜிதா. சங்கஹா பிரீத்திஹி ஸ்நேகா தத்வர்ஜிதா. மத்த விஷயங்கள்ல ஆசக்தி இல்லாமல், பிரீத்தி இல்லாமல், இங்க பாஷ்யக்காரர் சங்கவர்ஜிதா சங்கவர்ஜித் சங்கவர்ஜிதா எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு இங்க. தன புத்திர மித்திர கலத்திர பந்து வர்க்கேஷு சங்கவர்ஜிதா. இத வந்து பந்து வர்க்கேஷுன்னு போட்டார். ஆதிபதம் கொடுத்திருக்காரு அங்க. தனம், புத்திரன், மித்திரன், கலத்திரன், பந்து, எதெல்லாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கிறாரு. எதெல்லாம் வந்து நமக்கு சாமான்யமா ஒரு அட்டாச்மெண்ட் வரும் அப்படிங்கறதுல சொல்றாரு. தனம் நம்மளோட சொத்து, புத்திரன் தெரியும், புத்திரன் புத்திரி ரெண்டுமே, மித்திரன் ஃப்ரெண்டு, கலத்திர என்ன பாரியா, பந்து வர்க்கம் ரிலேட்டிவ்ஸ், அது தவிர இன்னும் தன்னுடைய கிரிக்கெட் டீம் எல்லாத்துலயும் தானே இருக்கு அட்டாச்மெண்ட். இதுலதான் இல்ல, நாடு, கட்சி, என்ன ஆக்டர், மாதிரி பல விஷயங்கள்ல வந்து அட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையும் சேர்த்துதான் எல்லாம் என்ன பண்றது, எமோஷனலா நம்மள வந்து அதுல ஒரு டிபெண்டன்ஸ கொடுத்துருது. இது இல்லாம, இதனுடைய ஒரு கனெக்ஷன் இல்லாம என்னால சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு வந்துடுது. அவ நம்ம கிட்ட பிரியமா இல்லைன்னா என்னால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு வந்துடுறது. என்ன, ஏன்னா ராகத்வேஷம் தான் ஃபைனலி. அப்போ எப்ப பார்த்தாலும் யாரோ ஒருத்தரை வந்து சந்தோஷப்படுத்துறதே நம்மளோட வாழ்க்கை ஓடின்றது. அவரு கோச்சுட்டார், அப்புறம் அவரை சமாதானப்படுத்தினா இவரு கோச்சுக்கிறார், இவரை சமாதானம் பண்ணா ஆத்துக்காரி கோச்சுக்கிறா, அப்புறம் பையனுக்கும் வந்துடுத்து, எல்லாரையும் ஒருத்தரையும் சந்தோஷமா வச்சிருக்கிறதுலயே போயின்னு இருக்கு. வாழ்க்கை முழுக்க இப்படித்தானே போகிறது. என்ன, அப்போ ஏன் அப்படி ஆகிறதுன்னா, நம்ம எல்லாரையும் ஒரு பாக்குற விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுலயே வந்து ஃப்ளா இருக்கு. எப்படி நம்ம ரிலேட் பண்றோம், எப்படி ஒரு பாவாத்மகா ஒருத்தரோட வந்து ரிலேட் பண்றோம் அப்படிங்கறதுலயேதான் பிரச்சனை. ஏன்னா ஏதோ ஒரு நம்ம அவாட்டேந்து ஒரு எதிர்பார்ப்போடு தானே வந்து ஒருத்தரோட ரிலேட் பண்றோம், தெரிஞ்சோ தெரியாமலோ. அந்த எதிர்பார்ப்பு தான் பிரச்சனைகளுக்கு காரணம். அதனாலதான் நமக்கு அவாட்டேந்து இருக்கிற எதிர்பார்ப்பு, அவளுக்கு நம்மள்டேந்து இருக்கிற எதிர்பார்ப்பு, இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து காம்ப்ளிகேட் ஆயிடும். அப்போ ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கான ஒரு எதிர்பார்ப்புனால ஒரு டிபெண்டன்ஸ் ஆயிடுது. அப்போ அந்த என்ன தேவை, அந்த தேவை எந்த தேவைக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற அந்த தேவையை அனலைஸ் பண்ணும் பொழுது, அப்போ நம்ம கிட்ட அந்த தேவை ஏன் இருக்கு, ஏன் அதை நான் தேடுறேன் அப்படின்னு பார்த்து அப்படிதான் அதை அட்ரஸ் பண்ணணும். இல்லைன்னா, ஏன்னா இந்த மாதிரி சுவாமிஜி அப்படிதான் வந்து அதை பார்க்க சொல்லுவார். ஏன்னா இது இப்ப இல்லைன்னா சங்க வர்ஜிதகா, பிரீத்தி இல்லாம இரு அப்படின்னா அது சொல்றது ஈஸி. ஏன் ஆசக்தி இருக்கு, நம்ம வேணாம், எனக்கு வேணும்னா இப்போ நீ உனக்கு வந்து இதுல ஒரு பற்று இருக்குன்னா பற்று இல்லாம இரு அப்படின்னு சொல்லிட்டா பற்று இல்லாம இருந்துட முடியுமா நம்மளால? எனக்கு ஒரு ஆக்டரை பிடிக்கிறது இல்ல, கிரிக்கெட் மேட்ச்ல அப்சஷன் இருக்குன்னா அப்ப அந்த கிரிக்கெட் பாக்குறதுல இருக்க அப்சஷன் இல்லாம இரு, அதான் உனக்கு நல்லது, அப்பதான் ஈஸ்வரன் அடைய முடியும்னா அது ஒரு ஆன்சர் ஆகாது. அப்ப அது மட்டும் போராது, ஃபைனலா அதுதான். பட் நான் எப்படிப்பா அதுல இருந்து வெளில வர்றதுங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஆசக்தி மட்டும் இப்ப அந்த எனக்கு அதுல லைக்கிங் இருக்குன்றது பிரச்சனை இல்ல, அதுல என்னுடைய டிபெண்டன்ஸ், எனக்கு என்ன நீடு இருக்கு, எந்த நீடுக்காக அதுல அந்த விஷயத்துல ஆசக்தி எனக்கு இருக்கு, சங்கம் ஏன் ஏற்படுறது, அந்த என்ன அபேட்சை இருக்குன்னு பார்த்து அதுக்கு என்ன காரணம், என்ன விதமான அது ஒரு புரிதல்னால வர விஷயம் தானே. ஏதோ ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் எனக்குள்ள ஃபீல் ஆகிறது, நான் ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் நான் வந்து ரெகக்னைஸ் பண்றதுனால அந்த இன்கம்ப்ளீட்னஸ கம்ப்ளீட் ஆக்கிறதுக்காக அந்த பர்சனோடையோ அந்த திங்கோடையோ அந்த ஒரு ஆக்டிவிட்டினோடையோ எனக்கு ஆசக்தி ஏற்படும்.
அப்போ அத நம்ம என்ன எதனால அந்த அந்த என்ன ஒரு நீடுனால என்ன ஒரு எதிர்பார்ப்புனால நம்ம அதை தேடுறோம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சுதான் அதுல இருந்து வெளியில வர முடியும். அப்படி பார்த்து அந்த நீடை நம்ம டேக் கேர் பண்ணிட்டோம்னா அப்போ நம்மளுடைய டிபெண்டன்ஸ் வந்து குறையறது. அந்த மாதிரிதான் அதை நம்ம எடுத்துட்டாகலாம். ஏன்னா இல்லைன்னா வெறும்னா வந்து இதுல ஆசக்தி வைக்காதேங்கிறது வந்து இதுல சொல்யூஷன் கிடையாது. அப்போ அந்த மாதிரி பார், அந்த மாதிரி நீ உன்னுடைய லௌகீக அட்டாச்மெண்ட்ஸ்ல நீ அந்த மாதிரி அப்ஜெக்டிஃபை பண்ணி அந்த நீட்ஸை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி பண்ணி ஈஸ்வரன் பக்கம் திருப்புன்றதுதான் இங்க ஸ்னேகா தத்வர்ஜிதா நிர்வைரஹா நிர்கத வைரஹா சர்வபூதேஷு சத்ருபாவரஹிதா. வைரினா நமக்கு தெரியும் எதிரி. வைரி நிர்வைரஹா சர்வபூதேஷு எல்லா. இப்ப நம்ம வந்து ஆசக்தியை சொன்னோம், அதனுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் வைரித்துவம், ஒருத்தர் எதிரியாக பார்க்கறது, சத்ருபாவம். அது இல்லாமல் ஆத்மனஹா அத்தியந்த அபகார பிரவருத்தேஷோபி, தனக்கு ரொம்ப கெடுதல் பண்றவன்ட்ட கூட யஹா ஈதிருஷா சத்ருபாவ ரஹிதா, அவன்கிட்டயும் அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இவன் என்னுடைய எதிரியோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு. அதுவும் எப்படி இருக்க முடியும்? அங்கேயும் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து அதனுடைய தன்மையை பார்க்கறது தான் இதுக்கு வழி. இப்போ ஒரு நாய் குலைக்கிறது, பாம்பு கொத்துறது என்ன அப்படின்னா என்ன காரணம்? அதுக்கு நம்ம மேல அது நம்மளோட வைரியான இல்ல, அதனுடைய சுபாவம். ஈஸ்வரன் இப்ப மாடு முட்டிடுது, என்ன அதனுடைய அது அப்படிதான் சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? அதுல இருந்து தள்ளி இருக்கோமே ஒழிய போய் ஒண்ணு ஒண்ணுத்தையா வந்து எலிமினேட் பண்ணிட்டு இருக்க போறது இல்ல. ஏன்னா அதனுடைய சுபாவம் அதுன்னு நம்ம விட்டுறோம். அப்போ மனுஷியர்களுமே ஒருத்தர் ஒரு மாதிரி நம்ம கிட்ட பிஹேவ் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? அதை நம்ம அப்படி பார்க்க ஆரம்பிக்கணும். என்னன்னா ஒருத்தனுடைய சுபாவம், ஏன்னா அவனுடைய அவனுடைய பின் என்ன சொல்றது, அவனுடைய ஆஹ் வாழ்க்கையில அவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்கள், அவனுடைய சம்ஸ்காரம், அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தானே அவன் அப்படி ஆக்கியிருக்கு. அப்போ தன்னுடைய விருப்பு வெறுப்புக்கும் மீறி ஒருவன் அந்த மாதிரி ஆக்கப்படுறான். ஒருத்தன் அவன் வளர்ந்திருக்கிற சொசைட்டி, அவனுடைய அப்ரிங்கிங், அவனுடைய பேரண்டேஜ், இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு பர்சன். அப்ப என்னுடைய புத்தி இந்த மாதிரி யோசிக்கிறதுனா அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பல விஷயங்கள் காரணம். அது என்னுடைய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அப்ப இது ஒருத்தருக்கும் அந்த மாதிரி தானே இருக்கு. அப்போ ஒரு பர்சன், நான் ஒருத்த மேல கோவப்படுறேன்னா அந்த கோவத்துக்கும் என்னுடைய பேக்ரவுண்ட் தானே காரணம், என்னுடைய புத்தி, என்னுடைய தன்மை. இன்னொருத்தன் என் மேல கோவப்படுறான், என்ன இப்படி பண்றான்னா அவனுக்கு சில விஷயம் இரிட்டேட் பண்றது, அவனுக்கு என்ன பத்திய சில விஷயம் இரிட்டேட் பண்றது, என்ன பத்திய சில விஷயம் ஏன் இரிட்டேட் பண்ணணும்னு நம்ம கேட்க முடியாது. அதுக்கு காரணம் அவனுடைய பேக்ரவுண்ட், அவன் நம்மளை பார்க்கக்கூடிய விதம், அவன் வளர்ப்பு தன்மை, அவனுடைய என்விரான்மெண்ட், அவனுடைய புத்தி எவ்வளவு பகவான் கொடுத்திருக்காரோ அதுக்கேத்த மாதிரி இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அப்போ அவனுடைய பொசிஷன்ல நான் இருந்தாலும் நான் இப்படிதான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வர வர நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாமே ஒழிய அவன் மேல வேற்றுமை, ஒரு துவேஷத்தை காண்பிக்கிறது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கறதுதான் இங்க பாயிண்ட். ஏன்னா அதுவுமே நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். எப்படி ஒரு விஷயத்து மேல இருக்கக்கூடிய ஆசக்தி நம்மள டிஸ்டர்ப் பண்றதோ, ஒரு விஷயத்து மேல இருக்கிற துவேஷமும் நமக்கு கெடுதல் தான் பண்ணும். அவன் தான் கெட்டவன், அதனாலதான் எனக்கு துவேஷம் வருது, இந்த லாஜிக்லாம் அங்க தேவையே இல்லை. நம்மளுடைய கோபத்தை ஜஸ்டிஃபை பண்றது இல்ல பாயிண்ட். அந்த கோபத்தினாலயோ வைரித்துவத்தினாலயோ நமக்கு நல்லதா இல்ல அடுத்தவனுக்கு தான் நல்லதா, ரெண்டு பேருக்குமே அது நல்லது இல்லை. அப்போ அந்த வைரித்துவம் வந்து நிர்வைரஹா. அதனால அந்த துவேஷத்தை விடுங்கிறார். சர்வபூதேஷு சத்ருபாவரஹிதா ஆத்மனஹா அத்தியந்த அபகார பிரவருத்தேஷு அப்படி. ஏன் அத்தியந்த, அவனுக்குமே விட்டுரு அப்படின்னா எல்லாருக்கும் விட்டுருன்னு அர்த்தம். அத்தியந்த அபகாரம் பண்ற வண்டியும் விட்டுருன்னா எல்லாருக்கிட்டையும். ஆக இது 4 பண்ணு போறோம் நீ ஈஸ்வரன் அடைவேங்கிறார். மத் கர்ம கிருத்து மத் பரமஹா அஞ்சா மத் பக்தஹா சங்கவர்ஜிதா நிர்வைரஹா. என்ன ஈதிருஷா யஹா மத் பக்தஹா தஹா மாமேதி. அப்படி குவாலிஃபை பண்ணிக்கோ.
பக்தனாக இருக்கிறது மட்டும் இல்ல, என்ன லட்சியமாக வச்சுண்டு எனக்காக காரியங்களை பண்ணிண்டு என்ன என்னையே லட்சியமா வச்சுட்டு எனக்காக காரியம் பண்ணிண்டு அதுல உற்சாகத்தோட இருந்து கொண்டு மற்றவர்கள்ட்ட அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு மத்த ஜந்துக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கோபத்தையும் அதையும் விட்டுட்டு ராகத்வேஷத்தை விட்டுட்டு நீ பக்தனா இருந்தேன்னா நிச்சயமா என்ன அடைவாய். அதான சாரம். சத்ருபாவரஹிதா ஆத்மனः அத்யந்த அபகார பிரவருத்தேஷு அப்பி யஹா ஈதृशः மத்பக்தः சஹா மாமேதி அகமேவ தஸ்ய பராகதிः ந அன்யஹ கதிः கஷ்டித் பவதி. நான் தான் அவனுக்கு கதியாக ஆகிறேன். அதனால அயம் தவ உபதேசா இஷ்டா மயா உபதிஷ்டா ஹே பாண்டவ, இதுதான் எனக்கும் என்னுடைய உபதேசம் உனக்குங்கிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பாரிவ்ராஜகாச்சாரிய கோவிந்த பகவத் பூஜ்ய பாத சிஷ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதः கிருதௌ ஸ்ரீ பகவத்கீதா பாஷ்ய விஸ்வரூப தர்சனம் நாம ஏகாதசோத்தியாயः. அப்படியாக இந்த 11வது அத்தியாயமாகிய விஸ்வரூப தர்சனம் அப்படிங்கிற அத்தியாயம் இதோட பூர்த்தி ஆகிறது. அடுத்ததாக அத 12வோத்தியாயः பக்தி யோகம்னு சொல்லப்படுறதாகிய 12வது அத்தியாயம். இந்த பக்தி யோகம் அப்படிங்கிற வார்த்தையே புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா பல யோகங்கள் இருக்கு, பகவான் பக்தி யோகம் பேசினார் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நம்ம. பக்தி யோகம்ன்றது அத்தியாயத்தினுடைய பெயர் சங்கதி. எப்படி அர்ஜுன விஷாத யோகம்னு முதல் அத்தியாயம் இருக்கோ அதுவே ஒரு யோகம் தானே. அப்போ அந்த மாதிரி சாங்கிய யோகம் இப்படிலாம் சொல்றது அந்தந்த அத்தியாயத்துக்கு பேரு. இங்க பக்தியை பத்தி பேசுறதுனால் இந்த அத்தியாயத்துக்கு பக்தி யோகம்னு பேரு, அவ்வளவுதான். பக்தி யோகம் 4 யோகம் இருக்கு, கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், ராஜ யோகம் அப்படின்லாம் கிடையாது. ஒரே ஒரு யோகம் தான், அதுதான் கர்மயோகம். யோகம் பண்றவன் தான் பக்திவான். அப்படிங்கிறதுனால பக்தி வேற கர்மயோகம் வேற கிடையாது. ஞானியும் பக்தன் தான், கர்மயோகியும் பக்தன் தான். எவன்லாம் மோட்சத்தை லட்சியமா வச்சுட்டு இருக்கானோ, மோட்சத்தையே தன்னுடைய எல்லா காரியத்திலையும் மோட்சத்துக்காகவே பண்றானோ அவன் பக்தன். ஞானியும் அதுதான் பண்றான், கர்மயோகியும் அதுதான் பண்றான். அதனால பக்தன்றது பக்தன் தான் சாஸ்திரம் படிக்கிறது. தனியா பக்தி யோகம்னு ஒண்ணு கிடையாது. அது இப்போ அப்ப மத்தவனுக்கு பக்தி இல்லைன்னு ஆயிடுறது இப்போ. அதனால இந்த பக்தியே புரிஞ்சுக்கணும் முதல்ல. அர்ஜுனனுடைய கேள்வியை வச்சுதான் இந்த கீதையே போகிறது. என்ன திருப்பி திருப்பி ஒரே மாதிரி கேள்விதான் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அங்கங்க இந்த குழப்பம் இது ரெண்டுத்துக்குள்ள குழப்பம் தான் இருக்கு. காரியம் பண்ணணும்னு சொல்றேன், ஆனா சர்வமும் ஈஸ்வரன் தான், ஞானம்தான் வசத்தின்னு சொல்றேளே, இது ரெண்டுத்தையும் ஏன்னா என்ன கர்மா பண்ணுன்னு சொல்றேளே, இது என்ன அர்த்தம்ங்கிறதான அர்ஜுனன் கேட்டுட்டே வரான். அதே கேள்விதான் இங்க வேற மாதிரி கேட்க போறான். இப்போ பாஷ்யக்காரர் இன்ட்ரடியூஸ் பண்றார். த்விதீய பிரபிருதிஷு அத்தியாயேஷு விபூதி அந்தேஷு பரமாத்மனः பிரம்மணः அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய உபாசனம் முக்தம். 2வது அத்தியாயத்தில் இருந்து த்விதீய பிரபிருதிஷு 2வது அத்தியாயம் ஆரம்பித்து பிரபிருதிஷு அத்தியாயேஷு 2வது முதலான அத்தியாயங்களில் ஆரம்பித்து விபூதி அந்தேஷு விபூதி யோகம்ன்றதாகிய 10வது 9-10 அத்தியாயங்கள் வரையில் பரமாத்மனஹா பிரம்மணஹா பரம ஆத்மஸ்வரூபமாகிய பிரம்ம வஸ்துவனுடைய அக்ஷர வஸ்துவனுடைய, ஏன்னா இந்த கீதை முழுக்க அக்ஷர பிரம்ம நக்ஷரதி அக்ஷரம் அப்படின்னு அழிவில்லாததாகிய ஸ்வரூபம்ன்றதுனால அக்ஷரம்ன்ற வார்த்தையை தான் இங்க பகவான் யூஸ் பண்ற. அக்ஷரஸ்ய வித்வஸ்த சர்வ விசேஷணஸ்ய, எல்லா விசேஷணம்
நீங்கியதாகிய சுரூபம் தான் எல்லா விசேஷனம் நீங்கிய அக்ஷரஸ்வரூபம். சர்வ விசேஷனஸ்ய உபாசனம் முக்தம். முதல்ல எல்லாம் பகவானுடைய சுரூபம் எது? பிரம்மவஸ்து அக்ஷர வஸ்துவனுடைய சுரூபமாகவே சொல்லிட்டு வந்தார். உப ஆசனம். உப ஆசனம்ங்கிறது உபனா நெருங்கின்னு அர்த்தம். ஆசனம் அது கிட்ட போய் உட்காந்துக்கிறது, அதுதான் உபாசனம். உபாசனம்னா ஏதோ ஒரு டயத்துல உட்காந்து கண்ண மூடின்னு பண்ற உபாசனத்தை இங்க சொல்லல. எப்பவுமே அது கிட்டயே இருக்கிறது, அதையே லட்சியமா வச்சுட்டு இருக்கிறது, வாழ்க்கை முழுக்க அதற்காகவே வாழ்வது, இதுதான் உபாசனத்தினுடைய அர்த்தம். ஏன்னா வித்வஸ்து சர்வ விசேஷணமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை வேற எப்படி உபாசனை பண்ண முடியும்? சகுணமா இருந்தாதான் உன்னத்தை உபாசிக்க முடியும். இங்க நிதித்தியாசனம் தான் சொல்லப்படுறது. விகத விசேஷணமே இல்லாத சர்வாந்தர்யாமித்துவம் எல்லாம் கூட விசேஷணம் கிடையாது. ஏன்னா அப்போ வேற இருக்குன்னு அது எல்லாமே சொல்றதுக்காக தான் சொல்றது, புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்றது. அதனால அத நம்ம சுரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சர்வாந்தர்யாமி, சர்வசாட்சி, சர்வ வியாபி எல்லாம் சொல்றோம். ஒரே வஸ்து எதுவுமே இல்ல அப்படிங்கிற பொழுது வித்வஸ்த சர்வ விசேஷனா, சர்வ விசேஷன எல்லா விசேஷணங்களும் நீங்கியதாகிய நிர்விசேஷ பிரம்மத்தை தானே நம்ம சாஸ்திரம் காமிச்சு கொடுக்கறது. அதுதானே ஸ்வரூபம். அதுக்கு எப்படி உபாசனை பண்ண முடியும்னா ஞானம்தான் உபாசனை. அந்த சுரூபமாகவே இருக்கிறது தான். அந்த ஞானத்தை அந்த ஞானத்திலேயே இருக்கிறது, நிஷ்டையில இருக்கிறது தான் அதுல உபாசனம். நிஷ்டையில இருக்கிறதுனா அங்க என்னன்னா ஞான விருத்தி. ஞான விருத்தி நமக்கு சொரூபத்தை காண்பிச்சு கொடுத்துருக்க. அந்த விருத்தி, அந்த ரெக்கக்னிஷனோடயே இருக்கிறது, அதுதான் உபாசனம். அதனாலதான் இங்க உப ஆசனம் உக்தம். அந்த 10 அத்தியாயம் அதை சொல்லியிருக்கார். 8, 9 அத்தியாயம் சொல்லிட்டு சர்வ யோக ஐஸ்வர்ய சர்வ ஜான சக்திமத் சத்வோபாதிஹே ஈஸ்வரஸ்ய தவச்ச உபாசனம் தத்ர தத்ர உக்தம். அக்ஷரத்தை தான் ஃபுல்லா சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஈஸ்வர தன்மை இருக்கே அதையும் அங்கங்க சொல்லப்பட்டது. எங்க சொன்னார்? இந்த பகவானுடைய அவதாரத்தை பத்தி சொல்லும் பொழுதும் சரி, அந்த வேற 2, 3 இடங்கள்லயும் ஈஸ்வர தன்மையும் சொல்றார். எப்படிப்பட்ட ஈஸ்வரன்? சர்வ யோக ஐஸ்வர்ய, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தோடும் யோக சக்தியோடும் சர்வ ஞான சக்தி மத்து எல்லாத்தையும் அறிந்து கொள்கின்ற சக்தி. ஈஸ்வரனுடைய உபாதியை ஞான உபாதின்னு பார்த்திருக்கோம் நம்ம. அந்த ஞான சக்தி மத்து சத்துவ உபாதேகே தத்ஸ்வரூபமான உபாதியோடு கூடியதாகிய ஈஸ்வரனுடைய தவச்ச உபாசனம். இது சகுண பிரம்மம். குணம் என்ன மாதிரி குணம்? சர்வ யோகம், சர்வ ஐஸ்வர்யம், சர்வ ஞானம், சர்வ சக்தி, இது எல்லாத்தோடும் இருக்கக்கூடிய சத்துவ உபாதி, அனைத்தோடும் கூடிய உபாதி ஈஸ்வர உபாதி. அதெல்லாம் இருந்தாதான் ஜெகத் சிருஷ்டி பண்ண முடியும், ஜெகஸ்தி பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும். அவ்யக்த மாயையினால வியக்தமான ஜெகத்து அப்படி இருக்கக்கூடிய ஈஸ்வர ஸ்வரூபம் அங்கங்க சொல்லப்பட்டது. தவச்ச உபாசனம் தத்ர தத்ர உக்தம். அதே மாதிரி விஸ்வரூப அத்தியாயேது ஐஸ்வரம் ஆத்யம் சமஸ்த ஜெகதாத்ம ரூபம் விஸ்வரூபம் त्वदीयं தர்ஷிதம் உபாசனார்த்தமேவ त्वया. இங்கதான் பாஷ்யக்காரர் அதுவும் உபாசனார்த்தம் தான் அப்படின்னு சொல்றார். எது? இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டதாகிய விஸ்வரூபம். ஏன் சொல்றார்? அர்ஜுனன் சொல்ல போறான், பரியுபாசத்தே. அதனால உபாசனார்த்தம்னு இங்க பாஷ்யக்காரர் படுற. இது வரைக்கும் இருக்கிற அத்தியாயங்கள்ல 9 அத்தியாயத்துல அக்ஷர விஷயத்தை சொல்லி வந்தாலும் அங்கங்கதான் ஈஸ்வரனை பத்தி சொன்னாலும் இந்த 11வது அத்தியாயத்துல விஸ்வரூப அத்தியாயத்துல ஐஸ்வரம் ஈஸ்வரனுடைய சுரூபம் எப்பேற்பட்டது? ஆத்யம் காரணமாகிய ஈஸ்வர சுரூபம்.
ஆத்தியம் நம்ம பார்த்தோம். பகவானை பத்தி சொல்லும் பொழுது இந்த 11ஆம் அத்தியாயத்துல ஆத்யஹான்னு சொன்னா அர்ஜுனன். அப்போ இதுதான் ஜெகத்காரணமாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன். சமஸ்த ஜெகத் ஆத்ம ரூபம். அப்போ ஸ்திதி காரணமாக இருக்கக்கூடியது ஈஸ்வரன். எது ஆவிர் பவிச்சு வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கோ அதுவும் ஈஸ்வரன். சமஸ்த ஜெகதாத்ம ரூபம் உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறதுனால ஸ்திதின்னு சொன்னேன். ஜெகதாத்ம ரூபம். ஜெகத் யாருக்கு ஆத்மாவோ, ஜெகத்துக்கு யார் ஆத்மாவோ, விஸ்வரூபம் எல்லாமாகவும் இருக்கக்கூடியதாக எந்த ஸ்வரூபம் இருக்கோ, துவதீயம் உன்னுடையதாகிய இந்த விஸ்வரூபமானது தர்ஷிதம் காண்பிக்கப்பட்டது. எனக்கு காண்பிக்கப்பட்டது. என் மூலமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சஞ்சயன் பார்த்தான். சஞ்சயன் மூலமா திருதராஷ்டிரன் பார்த்தான். திருதராஷ்டிரன் எல்லாரும் பார்த்தோங்கிறத வியாசர் பார்த்தார். வியாசர் எழுதினதுனால நம்ம எல்லாம் பார்க்கிறோம் எப்படி அர்ஜுனன் பார்த்தான்ட்டு. தர்ஷிதம், இது தர்ஷிக்கப்பட்டது, காண்பிக்கப்பட்டது உன்னால். உபாசனார்த்தமேவ, ஜனங்கள் எல்லாம் விஸ்வரூபத்தை உபாசனை பண்றதுக்காக இந்த ஸ்வரூபத்தை நீ காமிச்ச வியாசர் காமிக்கிறார். துவயா தச்ச தர்ஷயித்வா உக்தவானசி, காமிச்சிட்டு நீ என்ன சொன்ன? மத்கர்ம கிருத்து இத்தியாதி சொல்லி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு நீ என்ன சொல்ற? மத்கர்ம கிருத்து மத்பரமஹா மத்பக்தா சங்கவரஜிதா நிர்வைரஹா எல்லாம் சொல்றியே. மாமேதி நீ அந்த அக்ஷர பிரம்மம்னு ஒண்ணு சொன்ன, அதை உபாசனை பண்ணணும்னு சொன்ன. இன்டர்நெட் அன்ஸ்டேபிள் வருது. இன்னொன்னு, இந்த விஸ்வரூபமாகிய ஜெகதாத்மா ஸ்வரூபம், சமஸ்த ஜெகத் ஸ்வரூபமா இருக்கிற இந்த ஒரு ஸ்வரூபத்தையும் உபாசனார்த்தம் நீ காண்பிக்கிற. இப்ப ரெண்டு உபாசனம் எனக்கு தெரியுது. ஒண்ணு அக்ஷர பிரம்ம உபாசனை, இன்னொன்னு விஸ்வரூப உபாசனை. அதாவது சகுண பிரம்ம உபாசனை, நிர்குண உபாசனை, சகுண பிரம்ம உபாசனை. நிர்குண உபாசனை நம்ம சொன்ன மாதிரியான நிதித்தியாசனம்ங்கிற நிஷ்டா உபாசனை. இங்க ஈஸ்வர ஸ்வரூபம், சமஷ்டி ஸ்வரூபம், இல்ல அதுல இருந்து வந்த சங்க சக்கர கதாதரனா இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுன்ற அந்த ரூபமோ, ஏதோ ஒரு சகுன ரூபத்திலையும் உபாசனையே நீ சொல்லியிருக்க. ஆனா இங்க பாஷ்யக்காரர் சமஸ்த ஜெகதாத்ம ரூபம் தான். ஏன்னா நம்மளுடைய லௌகிக விவகாரத்திலயுமே ஈஸ்வரன் எங்க இருக்கான்னா எல்லா இடத்துலயும் இருக்கார், சர்வ வியாபி. அப்படிதான் நம்ம ஈஸ்வரனை பாக்குறோம். அதனால சமஸ்த ஜெகதாத்ம ரூபம் விஸ்வரூபம் துவதீயம் தரிசிதம், இப்பேற்பட்ட உன்னுடைய சுரூபமானது காண்பிக்கப்பட்டிருக்கு. அத காமிச்சுட்டு மத்கர்ம கிருத்து இத்தியாதி நீ சொல்லியிருக்க. மத் பக்தா சங்கவர்ஜிதகான்னு. அப்ப நான் யார் மேல பக்தி பண்ணணும்? மத்கர்மானா எந்த, இந்த நிர்குண வஸ்து அக்ஷர பிரம்மத்தை லட்சியமா வச்சுக்கணுமா? அதுல உபாசனை பண்ணணுமா? இல்ல இங்க காமிச்சிருக்கே அப்படி சகுண வஸ்து இதுல பண்ணணுமா? இதுல நான் எதுல இப்ப தியானம் பண்ணணும், எதை உபாசனை பண்றது அப்படின்ற அத்தஹா அகம் அனையோகோ உபயோகோ பக்ஷயோகோ விசிஷ்டதர புபுத்சையா துவாம் பிருச்சாமி. இத தெரிஞ்சுக்கிறதுக்காக புபுத்சா, இத தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசை, போதம் அடைகின்ற இச்சை, எதுல இந்த ரெண்டு பட்சம் இருக்கோ இல்லையோ, இந்த ரெண்டு அக்ஷர பிரம்மம்ன்ற ஒரு பட்சம், விஸ்வரூபதர சகுண பிரம்மம்ன்ற இன்னொரு பட்சம், ரெண்டுத்துல எந்த ஈஸ்வரனப்பா நான் தியானம் பண்ணணும், உபாசனை பண்ணணும் அப்படிங்கறதுனால இத கேட்கிறேன் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யகார். அர்ஜுன உவாச்ச ஏவம் சதத யுக்தா ஏ பக்தாஸ்துவாம் பர்யுபாசதே
ஏஜாப்யக்ஷரமவ்யக்தம் தேஷாம் கே யோகவித்தமாக. பாஷ்யக்காரர் இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. ஆனா அர்ஜுனன் கேட்கிற கேள்வி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தேஷாம் கே யோகவித்தமாக அப்படின்னு கேக்குறான். அவன் வந்து இது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கல. இவன் ரெண்டு பேர்ல யாருப்பா வந்து கிரேட்டஸ்ட் தமாக, யோகவித் தமாக, இந்த இந்த ரெண்டு ஞானத்தையும் ஆசிரியக்கிறவன்ல எவன் உயர்ந்தவன்? இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதே ஒரு பெரிய பிரச்சனை. நம்மளுடைய ஆன்மீக விஷயங்கள்ல பார்த்தா இதுதான் உயர்ந்தது, இது தாழ்ந்தது, செக்கனி ராஜமார்க்கமும், இது வந்து சுமார், இது சாக்தம் வந்து ஸ்பீடா போகும், அவன் வந்து வேற லெவல்ல இருக்கார் அவர். ஏன் பவுஞ்சுகையா மகாத்மா, அது சுவாமிஜி சொல்லுவார், பவுஞ்சுகையா மகாத்மான்னு. இந்த மகாத்மா பவுஞ்சுகையா, இவன் போய் அடைஞ்சிட்டான், அடைந்தவன் அடையாதவன், இதுல வந்து கிரடேஷன், இது இதை விட பெட்டரா, அது அதை விட பெட்டரா, இந்த என்னோட சுவாமிஜி தான் வந்து அந்த சுவாமிஜியோட பெட்டரு, எல்லாம் என்ன, எல்லாமே ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம சொல்றோம். இவருக்கு ஒழுங்கா வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, அந்த விதத்துல இவர் பெட்டர். அப்ப இவர் வந்து அனுஷ்டானம் நிறைய பண்றார், இது வேற. இவர் இந்த சுவாமிகள் வந்து ஃபாரின் போறார், அவர் வந்து இருக்கிற இடத்துலயே இருக்கார். அப்புறம் இவர் வந்து தானே சமைச்சு சாப்பிடுறார், ஆனா சுவாமி சன்னியாசிகள் வந்து அக்னியையே ஏத்தக்கூடாது, ஆனா இவர் ஏத்துறார். இவர் வந்து எச்ச பண்ணி சாப்பிடுறார். இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விதத்துல வந்து ஒருத்தரை பத்தி ஜட்ஜ்மெண்ட், இது இவன் அவனோட பெட்டரா, அவன் இவனோட பெட்டரா, என்ன இந்த கேள்வி இருக்கே. இத போய் நம்ம இந்த இதுல அதே மாதிரி வந்து அவர் வந்து பெரிய உபாசனை எல்லாம் பண்ணி அவர் ஒரு ஸ்டேஜ் சக்தி எல்லாம் அடைஞ்சிட்டார். இந்த கம்பேரிசன் ப்ராப்ளம் எல்லாம் இந்த சாமான்யமா வந்து, ஏன்னா நேச்சுரல் தானே, மனுஷனுடைய புத்தி அப்படித்தானே ஒர்க் பண்றது, அப்படியே பார்த்து பார்த்து நம்மளும் பழகிட்டோம். அது மாதிரிதான் இவன் கேக்குறான், இவன் அவனோட பெட்டரா, அவன் இவனோட பெட்டரா, எந்த விதத்துலப்பா பெட்டர்? இந்த கேள்விக்கு, அர்ஜுனனுடைய கேள்விக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேர்ல யார் யோகவித்தமன்? நம்ம இன்னும் அதுக்கு அர்த்தம் பார்க்கல மொத்த ஸ்லோகத்துக்கு. பட் சிம்பிளா பார்த்தா, சதத யுக்தாக பக்தாக துவாம் பர்யுபாசத்தே ஏவம், இந்த மாதிரி உன்னோட நீ இப்ப சொன்னியே மத்கர்மகத்து மத் பரமஹான்னு, அது யார சொன்ன? பக்தனை சொன்ன. என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை எவன் வந்து பஜிக்கிறானோ அவன் அதுதான் அவன் தான் என்ன அடைகிறான் அப்படின்னு சொன்ன. சரி, அப்ப ஏற்கனவே ஒண்ணு சொன்னியே, என்ன? அக்ஷரம் அவ்யக்தம் பஜதி பரியுபாசதே, அக்ஷர பிரம்மமாகிய சுரூபத்தை வந்து எவன் உபாசிக்கிறானோன்னு ஒரு 7 அத்தியாயம் பேசினியே. இவங்கள்ல எவன் சிறந்த யோகி? யோகவித் தமாஹா, எவன் கிரேட்டஸ்ட் அப்படின்னா, எவன் வந்து மோட்சத்துக்கு நெருங்கினவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்ஜுனுடைய கேள்வி. அதான் அதுக்கு அர்த்தம். எவனுக்கு வந்து மோட்சம் சீக்கிரம் கிடைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான், அந்த கேள்விதான் கேட்கிறான். இவன் வந்து மோட்சத்துக்கு வந்து இதுவாயிட்டானா, இல்ல அவன் வந்து மோட்சத்துக்கு வந்து அருகி இருக்கான்னு அர்த்தமா? ஏன்னா இவன் ஒரே ஆளே இதுவா இருந்து அதுவா ஆகலாம் இல்லையா? சகுண பிரம்ம உபாசனை பண்ணினவன் ஒரு காலத்துக்கு அப்புறம் நிர்குண பிரம்ம உபாசனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல நிர்குணம் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சகுனத்துக்கு வருவானாங்கிற கேள்வியும் வரலாம். அப்போ எது வந்து மோட்சத்துக்கு கிட்ட எடுத்துன்னு போறது அப்படின்றதுதான் அர்ஜுனுடைய கேள்வி. அப்ப அதுக்கு பகவான் வந்து சொல்ல போறார், ரெண்டு பேர்ல யார் பெட்டர் அப்படிங்கறத பத்தி பேச போறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. हरि ओम। धन्यवाद गुरुजी। धन्यवाद। धन्यवाद।